வணக்கமும் நன்றியும் சொல்லி வரவேற்கிறேன். இந்த கூட்டம் முக்கியமாக சமஸ்கிருத இந்தி திணிப்பை எதிர்த்தும் தமிழ் வழி கல்வியை வலியுறுத்தியும் நடத்தி கொண்டிருக்கிறோம். நமது குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்க வேண்டும், தாய்மொழி கல்வியான தமிழிலே அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற இந்த இயக்கம் தமிழகம் முழுவதும் இது போன்ற கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் உலகம் முழுவதும் சென்று பணிபுரிகிறார்கள், நல்ல வேளையிலே பணிபுரிகிறார்கள். என்ன காரணம்? நம்முடைய முன்னோர்கள் இதற்கு முன்பு வெளிநாட்டுக்கு போனார்கள். மலேசியா, சிங்கப்பூர், சிலோன், ஆப்பிரிக்காக்கெல்லாம் போனாங்க. அங்கே போய் என்ன வேலை செஞ்சாங்க? அடிமை தொழிலாக வேலை செய்தார்கள். காடு மேடுகளை சரி செய்தல், உடல் உழைப்பு, அந்த மாதிரி வேலை செஞ்சோம். ஆனால் இப்பொழுதும் நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் படித்துவிட்டு வெளிநாட்டுக்கு போகிறார்கள். எப்படிப்பட்ட வேலை செய்கிறார்கள்? ஒரு அலுவலகத்திலே நிர்வாகியாக அல்லது அந்த அலுவலகத்தை நிர்வாகம் துவங்கி நடத்துகின்ற வகையிலே ஒரு நல்ல இடத்திலே இருந்து நம்முடைய தமிழர்கள் உலகெங்கும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? தாய்மொழி கல்வியிலே படித்தது. தமிழ் மொழி கல்வியை படித்து சிறப்பாக அவர்கள் பணியாற்றி உலகம் முழுவதும் சென்று பணிபுரிகிறார்கள். உங்களுக்கு நிறைய உதாரணத்தை நாம் படித்திருப்போம், கேட்டிருப்போம். தாய்மொழியிலே படித்தவர்கள் தான் அதிகமாக உலகம் முழுவதும் சிறந்த டாக்டர்களாக, மருத்துவர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய விஞ்ஞானிகள், ஏன் நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்த அப்துல் கலாம் அவர்களும் இன்னும் பல்வேறு ஆராய்ச்சியாளர்களும் தாய்மொழி கல்வியிலே படித்தவர்கள், தமிழ் மொழியிலே படித்தவர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கிறது? நாமே நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம் என்று எண்ணி ஆங்கில, ஹிந்தி வழி கல்வி பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம். அதற்கு கட்டணம் அதிகம் என்று தெரிந்தும் சேர்க்கிறோம். அதனால் நமக்கு கஷ்டம் ஏற்படுகிறது என்று தெரிந்துமே சேர்க்கிறோம். யோசித்து பாருங்கள். அரசு பள்ளிகளிலே நமக்கு செலவு இல்லை என்று சொல்லலாம். செலவு குறைவு அல்ல, செலவு இல்லை. பாட புத்தகங்களிலே இருந்து பள்ளிக்கூடத்திற்கு போய் வருவதற்கான வசதி வாய்ப்புகளிலே இருந்து எல்லா வசதிகளையும் அரசு செய்து தருகிறது. தாய்மொழி கல்வியை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய குழந்தைகளை அப்படி சேர்ப்பதற்கு பதிலாக பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தால் தான் மதிப்பு கிடைக்கும் என்று தவறாக நினைத்துக் கொண்டு பணத்தை வீணாக செலவு செய்து அந்த குழந்தைகளுடைய சிந்தனையையே மாற்றுகின்ற வகையிலே சில பெற்றோர்கள் செயல்படுகிறார்கள். உதாரணமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், கேந்திரியா வித்யாலயா என்று சொல்லக்கூடிய பள்ளிகளையும் சிபிஎஸ்இ பள்ளிகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த கேந்திரியா வித்யாலயா பள்ளிக்கூடத்தை மத்திய அரசாங்கம் இந்தியா முழுவதும் நடத்துகிறது. அது யாருக்காக? பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர்களெல்லாம் ஊர் விட்டு, மாநிலம் விட்டு மாநிலத்தை மாற்றுகிற போது அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பில்லாமல் வேறு மாநிலத்துக்கு போனாலும் படித்து தொடர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் நாம் பிறந்தது முதல் இறுதி வரை நம்முடைய நாட்டிலே, தமிழ்நாட்டிலேயே, நம்ம ஊரிலேயே வாழப்போகிறோம், வேலை செய்ய போகிறோம். நமக்கு எதற்கு அந்த கல்வி? அதிக பணத்தை கொடுத்து அந்த கல்விக்கு ஏன் போக வேண்டும்? அப்படியே போனாலும் அங்கே தமிழ் இல்லை. கேந்திரிய வித்யாவிலே, வித்யா என்கிற பள்ளிக்கூடத்தில் தமிழ் சொல்லித் தர்றதுக்கு வாத்தியார்கள் இல்லை. ஹிந்தியும் சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் தான் சொல்லித் தராங்க. அதற்காக நாம் ஏன் செலவு செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்னாடி படித்தவர்கள், தாய்மொழி கல்வியிலே படித்தவர்கள் சிறந்து விளங்குகிற போது அதை உதாரணமாக பார்க்காமல் எதற்காக இப்படி பார்க்க வேண்டும்? நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல பெயரை, தமிழ் பெயர்களை வைப்பதற்கு பதிலாக
சமஸ்கிருத பெயர்களை வைக்க துவங்கிவிட்டோம். இன்னும் கொஞ்ச காலத்திலே தமிழ் மொழியே பேசுவது அவமானம் என்கிற நிலைமை வந்துவிடும் போல இருக்கிறது. அந்த நிலைமை வந்தால் என்ன ஆகும்? இன்றைக்கு ஆங்கிலத்தில் புலமை பெற்று உலகம் முழுவதும் வென்று வருவதற்கு காரணம் இருமொழி கொள்கை, ஆங்கிலமும் தமிழும் இருக்கிற கொள்கை. ஆனால் இதற்கு பதிலாக 3 மொழியை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் என்னவாகும்? நம்முடைய சிந்தனை, தாய்மொழி கல்வியிலே படிக்கிற சிந்தனை ஆங்கில மொழியிலே படிப்பதற்கு அல்லது இந்தி மொழியிலே படிப்பதற்கு வராது. ஆகவேதான் மும்மொழி கொள்கை நம்முடைய வளர்ச்சிக்கானது அல்ல. இருமொழி கொள்கை, குறிப்பாக தாய்மொழி கல்விதான் சிறந்தது. எனவே தாய்மொழியிலே குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், நல்ல பெயர்களை தமிழிலே வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வணிகர்கள் பல சட்டங்கள் தமிழக அரசு போட்டிருக்கிறது. அந்த வணிக நிறுவனங்களுக்கு, கடைகளுக்கு தமிழ் மொழியிலே தான் பெயர் வைக்க வேண்டும் என்று பல சட்டங்கள் வந்திருந்தாலும் இன்னமும் ஆங்கில மொழியிலே தான் தொடர்ந்து வணிகர்கள் எழுதி வருகிறார்கள். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற இந்த இயக்கம் உங்களை எல்லாம் அன்போடு, தாய்மொழி பற்றோடு குழந்தைகளை வளர்க்க வேண்டும். தாய்மொழி கல்வியிலே கற்றுக்கொள்வதற்குத்தான் நம்முடைய குழந்தைகளை வளர்ச்சியடைவதற்கு பயன்படும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தோழர் மனோகரன் அவர்கள் தமிழ் வழி கல்வி இயக்கத்தின் சார்பாக இங்கே வந்து